எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்க ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ரெசில்மேனியா 41 நைட் 2ல் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் இருக்குது. டெலிகிராம் சேனலில் எல்லா ஷோவையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் டெலிகிராம் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா 41 நைட் 2 ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டெஃபனி மிக்மேன் ரிங்குக்குள்ளே வராங்க. எப்படி ரெசில்மேனியா நைட் 1 ட்ரிபிள் ஹெச் ஸ்டார்ட் பண்ணி வச்சாரோ அதே மாதிரி ஸ்டெஃபனி மிக்மேன் நைட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வெல்கம் டு ரெசில்மேனியா அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபனி மிக்மேன் நைட் 2 ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சதோட ஃபஸ்ட்டு மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கான வேர்ல்ட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. ரியா ரிப்லி வர்சஸ் இயோ ஸ்காய் வர்சஸ் பியாங்கா பிளேராவுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் WWE உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். ரியா ரிப்லேவாக இருக்கட்டும், இயோ ஸ்காயாக இருக்கட்டும், பியாங்கா பிளேராவாக இருக்கட்டும், அவங்க 3 பேருமே தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. குறிப்பாக இந்த மேட்ச்சில் என்ன நடக்கும், பியாங்கா பிளேரா தன்னோட ரெசில்மேனியா ஸ்ட்ரீக்கை அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணி அந்த ஸ்ட்ரீக்கை கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லை ரியா ரிப்லே திரும்ப அவங்களோட சாம்பியனை வின் பண்ணுவாங்களா, இயோ ஸ்காய் அவங்களோட சாம்பியன் அவங்களே ரீட்டைன் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. 3 பேருமே விட்டு கொடுக்காம தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. உண்மையிலே வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் இருந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 3 பேருமே விட்டு கொடுக்காம வேற லெவலில் ஃபைட் பண்ணாங்க. அதுலேயும் குறிப்பாக ரியா ரிப்லே பியாங்கா பிளேரா பயங்கரமாக வெறித்தனமாக ப்ரூட்டலாக அடிச்சுக்கிட்டாங்க. இயோ ஸ்காய் அவங்கள சொல்லவே வேணாம். ஸோ ஐஃபை மூலம் தரமாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்லேவை பியாங்கா பிளேரா பீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பின் பண்ணுவாங்க. அந்த இடத்துல இயோ ஸ்காய் ஸோ டாப் ரோப்ல இருந்து அவங்க மேலே விழுந்து ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இயோ ஸ்காய் வந்து பார்த்தீங்கன்னா பியாங்கா பிளேராவை பீட் பண்ணி அவங்களோட WWE உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ரீட்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓகேவான ஒரு மேட்சாக தான் இருந்துச்சு. ரெசில்மேனியாவில் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பயங்கரமான மேட்சாக இல்லை, ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக போச்சு. ஃபைனலி பியாங்கா பிளேராவோட ரெசில்மேனியா ஸ்ட்ரீக் இந்த வருஷம் ரெசில்மேனியாவோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேமியன் பிரீஸ்ட் வர்சஸ் ட்ரூ மேக்கின்டையருக்கான சின் சிட்டி ஸ்ட்ரீட் ஃபைட் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக தான் இருந்துச்சு. இந்த மேட்சை ஒரு சின் சிட்டி ஸ்ட்ரீட் ஃபைட்டாக வச்சாங்க. இந்த மேட்ச் ஒரு தரமான மேட்சாக இருக்கும், பயங்கரமாக. ஸோ பிளட்டோட இந்த மேட்ச்லாம் தரமாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. 2 பேருமே ஃபைட் பண்ணாங்க. குறிப்பாக அந்த ஸ்டீல் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே ஏர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பறக்க விட்டுருப்பாங்க. ட்ரூ மேக்கின்டையரோட தடையிலே போய் அடிச்சிருக்கோம். அந்த ஸ்டீல் சேராக இருக்கட்டும், அங்கே இருக்க 2 டேபிளை ஒன்றா வச்சு போட்டதாக இருக்கட்டும், எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா டேமியன் பிரீஸ்ட் அப்படியே ரிங் ரோப்பில் இருந்து அந்த 2 டேபிள் மேலே தள்ளுவார். உடனே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் அவரை இழுத்து அந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா சேர் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல அவரோட தலையை வச்சு ஸோ அவர் ஒரு கிளைம் ஓவரை போட்டு ஃபைனலி ட்ரூ மேக்கின்டையர் டேமியன் பிரீஸ்ட்டை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் ட்ரூ மேக்கின்டையர் தான் வின் பண்ணுறாரு. ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பெல்லர் வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ வர்சஸ் பென்டா வர்சஸ் பிரான் பிரேக்கருக்கான ஒரு ஃபேட்டல் 4-வே இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க போகுது, யார் வின் பண்ண போகிறா அப்படின்ற ஒரு பெரிய கியூரியாசிட்டியோட பார்த்தோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் இந்த மேட்ச் ஒரு 3-on-1 ஹேண்டிகப் மேட்ச் மாதிரி தான் போகுது. குறிப்பாக பிரான் பிரேக்கர் தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு, யாரையுமே பார்க்கறது இல்லை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு லாங் ஜம்ப் இங்கேருந்து ஒரு 10 மீட்டர் தாண்டுறாரு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட்ரி டேபிள்லேருந்து அந்த கமாண்ட்ரி டேபிளில் யார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பியரை போடுறாரு. எப்படி தான் அந்த மனுஷன் அதை பண்ணுறாரு அப்படின்றது தெரியல. ஸோ அந்த அளவுக்கு இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக போகுது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ அண்ட் ஃபின் பேலருக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக கர்லிட்டோ வந்துடுவார். அதுக்கப்புறம் அந்த மேட்ச் நல்லா போகும். ஒரு கட்டத்தில் டாமினிக் மிஸ்டீரியோ அப்போ தான் அவரோட ராஜதந்திரத்தை காமிக்கிறாரு. நம்ம ஃபின் பேலரை பீட் பண்ணி ஜெயிச்சிடலாம். ஸோ இங்கே இருக்க 4 பேர்லேயே ஃபின் பேலர் தான் நமக்கு ஈஸியான ஆப்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபின் பேலரை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அந்த இடத்துல ஃபின் பேலர் காண்டாகி நீ என்ன அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிக்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொண்டு போவார். ஒரு கட்டத்தில் டாமினிக் மிஸ்டரி இந்த மேட்சை முடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஃபின் பேலர் வந்து என்ன விட்டுட்டு நீ ஜெயிச்சிருவே அப்படின்னு சொல்லிட்டு அவரை தள்ளி விட்டுட்டு அவர் உள்ளே போய் பிரான் பிரேக்கரை பீட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவார். அந்த இடத்துல டாமினிக் மிஸ்டரியோ டாப் ரோப்ல இருந்து அப்படியே ஃபின் பேலர் மேலே விழுந்து ஃபின் பேலரை அப்படியே பின்
வின் பண்ணி ஃபைனலி டாமினிக் மிஸ்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா நியூ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் வின் பண்ணுறாரு. அவங்க அப்பா எடி கிரேரோ மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் வின் பண்ணி ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ சாம்பியனாக ரெசல்மேனியா விட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓர்டன் ரிங்குக்குள்ளே வராரு. ஸோ என்னோட ஆப்பனண்ட் யார், நான் யாரு கூட ரெசல்மேனியாவில் மோத போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தோடு வராரு. அந்த இடத்துல பல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. யார் வர போகிறா, ரூசேவா, அலிஸ்டர் பிளாக் அப்படின்ற மாதிரி பல எதிர்பார்ப்பு இருந்தாலும் அந்த இடத்துல ரொம்பவே சர்ப்ரைஸாக டபிள்யூ நம்ம கணிக்காத ஒரு விஷயத்தை வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக டிஎன்ஏ வேர்ல்ட் சாம்பியன் ஜோ ஹென்றி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வராரு. உள்ள வந்த உடனே இந்த மேட்ச் ஒரு தரமான மேட்சாக இருக்க போது அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஒரு ஜாபருக்கும் ஒரு டாப் ரெஸ்லருக்கும் மேட்ச் நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு காமெடி ரெஸ்லராக தான் அவர் யூஸ் பண்ணுறாங்க. அவர் ஒரு கம்பெனியோட வேர்ல்ட் சாம்பியன், அவரை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி மொக்கையாக ஒரு மேட்ச் கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் டபிள்யூ பொறுத்த வரைக்கும் அது பெரிய கம்பெனி. ஸோ அவங்க தன்னோட ரெஸ்லரை தான் பயங்கரமாக ஹைப் ஏற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணும் அப்படின்னு ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஃபைனலி ராண்டி ஓர்டன் ஈஸியாக ஜோ ஹென்ரியை பீட் பண்ணுறாரு. பீட் பண்ணதோட அவர் எழுப்பி கை கொடுக்குறாரு, கட்டி பிடிக்கிறாரு. ஸோ ரெசல்மேனியா நீ மேட்ச் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி கையை தூக்கி காமிக்க அந்த இடத்துல ராண்டி ஓர்டன் திரும்பவும் அவருக்கு ஆர்கேஓ போட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட ராண்டி ஓர்டன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட 20th ரெசல்மேனியாவை வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறாரு. அடுத்தபடியா அதே இடத்துல லோகன் பால் வர்சஸ் ஏஜே ஸ்டைலுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான மேட்சாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக தான் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ இந்த மேட்ச் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக போனாலும் போக போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக போகுது. ரெண்டு பேருமே தாறுமாறாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, யார் வின் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி ஏஜே ஸ்டைலோட ஃபினிஷரை இவரு போடுறதும் ஸோ இவரு கலாய்க்கிறதும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு தரமான ஒரு மேட்சாக போகுது. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பாலுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக எப்பவும் போல் அந்த அவர் கையில் போட்டு குத்துவார் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு வர அந்த இடத்துல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கையை பிடிக்கிறாரு. ஃபைனலி அந்த இடத்துல கேரியன் கிராஸ் வந்து அதை பிடிக்கிடுவார். உடனே ஏஜே ஸ்டைல் இறங்கி நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், இதை எடுத்துகிட்டு போய் நீ லோகன் பால் அடித்து ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் கேரியன் கிராஸ் அடிக்க அந்த சமயத்தை பயன்படுத்தி லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலை பீட் பண்ணி ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் லோகன் பால் வின் பண்ணுறாரு. ஸோ இந்த மேட்ச் ஒரு பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இந்த மேட்சும் ஒரு சொதப்பல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. ரெண்டு பேரும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த மேட்ச் இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ இது வரைக்கும் நடந்த எல்லா ரெசல்மேனியா மேட்சுமே வெறும் ஆவரேஜான ஒரு மேட்ச் தான். இந்த ரெசல்மேனியாவை பொறுத்த வரைக்கும் மெயின் ஈவெண்ட்டை நம்பி தான் இருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியாக அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் அண்ட் ரகூல் ராட்ரிகஸ் வர்சஸ் லைரா வல்கீரியன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வராங்க. அவங்களோட அந்த மிஸ்ட்ரி ஆப்போனன்ட் யாரு, ஸோ பேலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு பதிலாக யார் மிஸ்ட்ரியாக வரப்போறா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு காத்துட்டு இருந்த அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் ரொம்பவே ஷாக்கிங்காக அவங்க டபிள்யூக்கு ரிட்டர்ன் வராங்க. ஸோ பெக்கி லிஞ்சும் லைலா வல்கீரியனும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ உமன் சாம்பியன்ஷிப்காக வந்து பார்த்தீங்கன்னா மோதுறாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. பெக்கி லிஞ்சோட ரிட்டர்ன் பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க போல. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் ஃபேமர் கொண்டு வந்தாச்சு. ஸோ ஏன் நேற்று நடந்த ரெசல்மேனியால கூட பேக் ஸ்டேஜில் அவங்க ஒரு சில விஷயம் ஒரு வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருப்பாங்க. ஸோ அதிலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிட்டர்ன் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். ரெண்டு டீமுமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெக்கி லிஞ்ச் உள்ள வந்த உடனே நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடுச்சு. பெக்கி லிஞ்ச் ரொம்ப நாள் கழிச்சு அவங்க டபிள்யூக்கு வந்ததுனால மேபி இந்த மேட்ச்ல பெக்கி லிஞ்சை வின் பண்ண வைக்க போறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்ச்னா ரெசல்மேனியாக்கான ஒரு ஒர்த்தான மேட்ச் கிடையாது. இதுவும் ஒரு சொதப்பலான ஒரு மேட்சாக தான் வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெக்கி லிஞ்ச் அண்ட் லைரா வல்கீரியன் ரொம்பவே கிளீனாக ரகூல் ராட்ரிகஸ் அண்ட் லிவ் மார்கனை பீட் பண்ணி நியூ டபிள்யூ உமன் டாக் டீம் சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா லைரா வல்கீரியன் ரெசல்மேனியாவில் டபுள் சாம்பியனோட ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சாம்பியன் ஆகுறாங்க. உடனே அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வராரு. உள்ள வந்த உடனே பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன். அந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 ரவுண்டு போடுறாரு. அந்த எல்இடியில் குத்தி நிறுத்துறாரு. அவர் உள்ள வந்த உடனே அந்த இடத்துல அவர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு, இன்னைக்கு ரெசல்மேனியாவுக்கு மொத்தமாக 63,226 பேர் வந்திருக்காங்க. எது நடந்த ரெசல்மேனியா நைட் 1 பொறுத்த வரைக்கும் 61,467 பேர் வந்திருக்காங்க. மொத்தமாக இந்த வருஷம் ரெசல்மேனியா பார்க்கறதுக்கு மட்டும் 1,24,693 பேர் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெசல்மேனியாவோட அட்டண்டன்ஸை சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போறாரு. ஃபைனலி அந்த இடத்துல ரெசல்மேனியாவோட மெயின் ஈவெண்ட் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபைனலி ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட்
WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஜான் சீனா இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தோமோ அது இல்லாமல் வேற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்லோ மோஷனில் சண்டை போடுறாரு. ஸோ ஜான் சீனாக்கு ஏதோ அடிபட்டுருமோ அப்படின்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மேட்சை கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டோனோ எதுவுமே கிடையாது. குறிப்பாக ரெசில்மேனியா நைட் 2ஓட இந்த மேட்ச், குறிப்பாக நைட் 2ஓட மெயின் ஈவெண்ட் இந்த மேட்ச், ரெசில்மேனியா நைட் 2வே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சொதப்பல் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஒரு மேட்சை கொடுத்தாங்க. ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணுறாங்க. ஜான் சீனா ஃபர்ஸ்ட் ஒரு ஏஏ போடுறாரு, ரெண்டாவது சூப்பர் ஏஏ போடுறாரு, மூணாவது ஒரு ஏஏ போடுறாரு. எல்லாத்துக்கும் அவர் கிக் அவுட் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜான் சீனாவை பின் பண்ணும்போது ரெஃப்ரி இருக்க மாட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா எவ்வளோ ட்ரை பண்ணுவார், கோடி ரோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கவே முடியாது. சீனா அந்த டாப் ரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல்லையே வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோட முகத்தை அடித்து திரும்பவும் ஒரு ஏஏ போடுவார். அப்பயுமே கோடி ரோட்ஸ் தோக்க மாட்டார். அந்த இடத்துல டிராவிஸ் ஸ்காட் உள்ளே வருவார். உள்ளே வந்த உடனே ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிற்பார். கோடி ரோட்ஸ் டிராவிஸ் ஸ்காட் அடிக்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா பின்பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் எடுத்துகிட்டு வந்து கோடி ரோட்ஸ் அடிக்கலான்னு பார்ப்பாரு. கோடி ரோட்ஸ் சாம்பியன்ஷிப்பை பிடிங்கிட்டு ஜான் சீனாவை திரும்ப அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, நீ நல்லவனாக இருக்க போறியா கெட்டவனாக இருக்க போறியா, நீ இப்போ இதை அடிச்சே அப்படின்னா நீ கெட்டவனாக மாறிடுவ, நீ நல்லவனாக இருக்க போறியா எப்படி இருக்க போற அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாம்பியனை கீழே போடலான்னு சொல்லிட்டு வருவார். அந்த இடத்துல ஜான் சீனா ஒரு லோ ப்ளோ அடிச்சுட்டு அந்த சாம்பியன் எடுத்துட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோட தலையில் அடிச்சுட்டு ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா கோடி ரோட்ஸை பின் பண்ணி 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறாரு. ஸோ என்னதான் ஜான் சீனா 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆனாலும் போன வருஷம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த விதமான ட்விஸ்ட் அண்ட் டோனோ இல்லை. ஸோ த ராக் வரல, யாருமே வரல. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான மேட்ச். குறிப்பாக ரெசில்மேனியா நைட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையான ஒரு ரெசில்மேனியாவாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த மேட்ச்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லின்ச்சோட ரிட்டன் இருந்தாலும் சரி, ஜான் சீனா 17 டைம் சாம்பியன் ஆனாலும் சரி, ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப என்கேஜ் பண்ணுற அளவுக்கு இந்த வருஷம் ரெசில்மேனியா இல்லை அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ ரெசில்மேனியா 1 கம்பேர் பண்ணும்போது 2 ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெசில்மேனியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சொதப்பலாக WWE பண்ணிட்டாங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ இந்த வருஷம் ரெசில்மேனியா 41 நைட் 2 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜான் சீனா 17 டைம் சாம்பியன் ஆயிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் WWE எப்படி கொண்டு போக போகிறாங்க ஸ்டோரியா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு ரெசில்மேனியா 41 பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ரெசில்மேனியா 41 என்னென்ன மேட்ச் ரொம்ப பிடிச்சிது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.